சிறகடை காசை அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா ரோகிணியும் பார்த்திங்க அப்படின்னா இந்த உண்மையை நீ போய் சொன்னீங்கன்னா நான் செத்துருவேன் மீனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மீனாக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாது. இந்த உண்மையை வீட்டில் சொல்லலை அப்படின்னா எவ்வளோ நாள் மறைக்க முடியும், எப்படி சொல்லாமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு மீனா அந்த விஷயத்த வீட்டில் சொல்லலான்னு போகிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ரோகிணி வந்து கிருஷியும் கையோடு கூட்டிகிட்டு போயிட்டு குளத்துல விழுறதுக்கு போவாங்க. நீ இந்த விஷயத்த போய் ஃபேமிலியில் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து செத்துருவோம் மீனா அப்படின்னு சொல்லிட்டு குளத்துல விழுறதுக்கு போகிறாங்க. அவங்க வந்து குளத்துல விழுந்து தற்கொலை பண்ணிப்பாங்க. அதுக்கு நம்ம காரணமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா பார்த்திங்க அப்படின்னா சரி சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு கத்துவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாரும் வந்து பூஜைக்கு போயிடுவாங்க. விஜயா வந்து பார்த்திங்க அப்படின்னா மீனாவையும் ரோகிணியும் தேடி வந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாமே போய் பூஜையில் கலந்துப்பாங்க. ரோகிணியை பார்த்திங்க அப்படின்னா பயந்துக்கிட்டே இருப்பாங்க. ஐயோ மீனா எந்த நிமிஷம் யார்கிட்ட என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் சரி மீனா வந்து ரோகிணி இந்த மாதிரி ஒரு துரோகத்தை குடும்பத்துக்கு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரோகிணியை மறைச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, உண்மை வெளியே வருமா, இல்லை மீனா எவ்வளோ நாள் தான் மறைச்சி வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.